மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர்களோ குடியரசுத் தலைவரோ கிடப்பில் போட முடியாது என தெலுங்கானா அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர்களோ குடியரசுத் தலைவரோ கிடப்பில் போட முடியாது என தெலுங்கானா அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. மசோதாக்களுக்கு கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவை தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் நிரஞ்சன் ரெட்டி இன்று ஆஜராகி மாநில அரசின் மசோதா சட்ட முரண்பாட்டை கொண்டுள்ளதா என ஆராய்வதாக கூறி கிடப்பில் போடும் செயலை ஆளுநர் செய்யக்கூடாது என்றும், இதுபோல ஆளுநர் பரிசீலனைக்கு அனுப்பும் மசோதா மீது முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவரும் கிடப்பில் போட்டு வைக்க முடியாது என்றும் வாதிட்டார். மேலும் அவரது வாதத்தில் மசோதா முரண்பாடு குறித்து ஆளுநர்களோ குடியரசுத் தலைவரோ தீர்மானிக்க முடியாது என்றும், மசோதா முரண்பாட்டை தீர்மானிக்க வேண்டியது அது உச்சநீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றத்தின் பணி என்றும் வாதிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.